சீருடையில் இருந்த பெண் காவலருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் வெட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், என்ன நடந்தது? விரிவான விவரம். விக்னேஷ், காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்தில் முதல் நிலை பெண் காவலராக டில்லி ராணி என்கிறவர்கள் பணிபுரிகிறார். இவர் பணி முடிந்துவிட்டு இன்று, அதாவது மதிய பணி முடித்துவிட்டு வீடுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் பெரிய காஞ்சிபுரம் சாலை தெரு என்கின்ற பகுதி. அந்த பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போதே மர்ம நபர்கள், அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சீருடையில இருந்த பெண் காவலர் டில்லி ராணியை சரமாரியாக கைப்பகுதியில் 2 இடத்தில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதனை அறிந்த அருகே இருந்த மற்றொரு காவல்துறையினர் அந்த பெண் காவலரை மீட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது பெண் காவலர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த டில்லி ராணி என்கின்ற முதல் நிலை பெண் காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் யார் என்பது பல கோணங்களில் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கி உள்ளார்கள். விக்னேஷ், இதுக்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கா? அதில் எத்தனை பேர் ஈடுபட்டாங்க? அங்க ஏதேனும் சிசிடிவி காட்சி கைப்பற்றப்பட்டிருக்காங்களா? அப்ப காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்க? நிச்சயமாக விஷ்ணேஷ், காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் காவல் நிலைய சிவகாஞ்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில தான் இந்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்த பெரிய காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல்துறை ஆய்வாளர்கள் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வரும் டில்லி ராணியிடம் எத்தனை பேர் வந்தார்கள், யார் யாரெல்லாம் என்ன வண்டியில வந்தாங்க என பல்வேறு கோணங்கள்ல டில்லி ராணியிடமே வாக்குமூலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த கோணத்தின் அடிப்படையில் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு பிறகே யார் இந்த விஷயத்துல தொடர்புடையவர்கள், இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என பல கோணங்கள்ல போலீசார் விசாரணை நடத்துவார்கள். விக்னேஷ், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இஸ்மாயில்.